வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. குரூப் 2 ஓட இறுதி கட்டத்தில் இருக்கோம். ஒரு பதவியை நம்ம தேர்ந்தெடுப்பதற்கான முன்னேற்ற பாதையில் இருக்கோம். அதை தான் மார்ச் 2 கவர்மெண்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கவுன்சிலிங் 28லேருந்து 1ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கிறது. கண்டினியூஸா இது ஒர்க்கிங் டேல தான் நடக்குது. நீங்க இந்த கவர்மெண்ட் போஸ்ட்டுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு புரியும். உங்களுடைய உழைப்பை அங்கீகரிக்கணும் அப்படின்னா நாங்க அதற்கு என்ன செய்யலாம்? உங்களுக்கு கவுன்சிலிங் தொடர்பான ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்தா அதை நிவர்த்தி செய்வதற்கும், அடுத்து உங்களுடைய கனவு வேலையை நீங்க எளிதா அடையறதுக்கும், நீங்க அடுத்து ஏதாச்சும் ஒரு பிளான் வச்சிருந்தீங்கன்னா அதை நோக்கி நகர்வதற்கும் நம்ம டிஎன்பிஎஸ் லீடர்ஸ் அகாடமி உங்களுக்கு துணையாக இருக்கும். உதாரணத்திற்கு அலுவலகம் முடிந்தும் வேலை செய்யணுமா அப்படிங்கிற சில கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருக்கோம். அதில் நோன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய இலக்கு குரூப் 1 குரூப் 2லயே இன்டர்வியூ போஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பதவிகள் தான்னா அதற்கு நீங்க படிப்பதற்கு நேரம் இருக்குமா இந்த துறையில வேலை செஞ்சா அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் இருக்கும். அதையும் உங்கள்கிட்ட சொல்றோம். ஏற்கனவே அந்த துறையில இருந்து குரூப் 1க்கு செலக்ட் ஆகியிருக்காங்களா அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். இதே மாதிரி 17 கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் அளிக்க இருக்கும். இது எல்லாமே அந்தந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணவங்க கொடுத்த ரிப்போர்ட் தான். இந்த ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். ரைட், இதற்கு நீங்க என்ன சார் செய்யணும் அப்படின்னா மொத்தம் 4 விஷயம் செய்ய வேண்டியது இருக்கு. முதல் விஷயமா நீங்க செய்ய வேண்டியது ஒரு கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். இந்த எல்லா லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துட்றேன், கமெண்ட் பாக்ஸ்லையும் கொடுத்துட்றேன். அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிருங்க. ரெண்டாவதா என்ன சார் செய்யணும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ரிலேட்டடான அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ரெண்டும் இருக்கக்கூடியது உங்களுடைய பர்சனல் ஆப்ளிகேஷன் தான். டெலகிராம் சேனல் கவுன்சிலிங்க்குனே இருக்கு, அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். பர்சனல் டவுட்ஸ் நீங்க எதுவும் கேட்கணும் அப்படின்னா அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸ்ல கொடுத்துறேன். நீங்க கிளிக் பண்ணி நீங்க தொடர்பு கொள்ளலாம். ரைட், அப்ப கூகுள் ஃபார்ம்ல என்ன மாதிரியான கேள்விகள் இருக்கு அப்படின்னா ஓவரால் ரேங்க் என்ன அப்படிங்கறத டைப் பண்ற மாதிரி இருக்கும். கம்யூனல் ரேங்க் என்ன அப்படிங்கறதையும் டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா சில கம்யூனல் கேட்டகரிஸ் 2 நாள் 3 நாள் கழித்து தான் வரும். ஆனா அவங்க பயப்படுவாங்க, நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, இப்பயே போஸ்ட் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே, 0ங்கிறத நான் டிஎன்பிஎஸ்சியில பார்த்தேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்க பதற்றப்படாம இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய கம்யூனல் ரேங்கையும் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கம்யூனல் ரேங்கை நீங்க கொடுத்துட்ட பிறகு கம்யூனல் கேட்டகரிஸ் லிஸ்டையும் கொடுத்துருக்கு. இந்த கம்யூனல் கேட்டகரி லிஸ்டில் நீங்க வரல அப்படின்னா அதர்ஸ் நீங்க தரலாம். அதற்கான ஆப்ஷனும் இருக்கு. ஜஸ்ட் எல்லாமே டிக் பட்டன் மாதிரி தான் இருக்கும். அடுத்து டே ஆஃப் கவுன்சிலிங் கேட்டிருக்கோம். மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் நமக்கு நடக்குது. 5 நாட்கள் 28 ஜூலைலேருந்து ஆகஸ்ட் 1ஆம் தேதி வரைக்கும் டே ஆஃப் கவுன்சிலிங்கை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா பின்னாடி எத்தனை நபர்கள் இருக்காங்க, நமக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற டீட்டெயில்டையும் நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து 5வது கேள்வியா ஜெண்டர் வருது. நீங்க மென்னா உமனா டிரான்ஸ்ஜெண்டரா அப்படின்னு கொடுக்கணும். 6வது கேள்வி உங்களுடைய ஹரிசாண்டல் ரிசர்வேஷன். பிஎஸ்டிஎம் இருந்தா கண்டிப்பா நமக்கு என்னவா தான் இருக்கும், 3rd 4th 5th டேட்ல தான் நம்மளுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கும். இதே டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்னா அவங்க ஒரு 4th டேவோ 5th டேவோ வரலாம். எக்ஸ் ஆர்மி அப்படிங்கிறதும் ஸ்பெஷல் டிசபிலிட்டி அப்படிங்கிறவங்களுமே எல்லாரும் பின்னாடி இருக்கக்கூடிய நாட்கள்ல தான் கவுன்சிலிங்க்கு வருவாங்க. நீங்க பதற்றப்படாம இருக்கணும் அப்படின்னா இதை நீங்க கரெக்டாக கிளிக் பண்ணிடணும். அடுத்து உங்களுடைய வேலையோட ப்ரிஃபரன்ஸ் என்ன, லெவல் 12 தான் உங்களுடைய டார்கெட்டா இல்ல லெவல் 10 தான் உங்களுடைய டார்கெட்டா, முதல் 2 நாட்கள்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு லெவல் 12க்கு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா உங்களுடைய கனவு வேலையை நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி சொல்ல முடியும். இந்த துறை தான் உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது அப்படின்ட்டு. அப்ப நீங்க செய்ய வேண்டியது என்ன, 2 விஷயம் கம்பல்சரியாக செய்யணும், 2 விஷயம் ஆப்ஷன்ல செய்யணும். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணிருங்க. இதற்கான கண்டினியூ வீடியோ எப்போ வரும் அப்படின்னா 2-3 நாட்கள்ல உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். 28ஆம் தேதி நம்மளுக்கு கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 26ஆம் தேதி உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் வீடியோ எடுத்து இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். நீங்க பர்சனலா எதுவும் கேட்கணும்னா நீங்க பர்சனல் மெசேஜ் பண்றதுக்கான லிங்கையும் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்க கேட்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ டு ஆல்.